Hey everyone, I'm Vincy William and welcome to today's video. A daughter of Christ, a working professional, and a wedded wife to William Carey. I'm sharing what I learned and what I know about Christ. So come let's get into the video. இன்கேஸ் நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவை பிச்சின் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோட கண்டினியூவேஷன் உங்களுக்கு புரியும். போன வீடியோவில் நான் எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா ஒரு ரூலரோட பொண்ணை வந்து ஆண்டவர் வந்து குணமாக்குறதுக்காக போகும்போது அங்கே வந்து 12 வருடமாய் இருக்கிற ஒரு பெரும்பாடுள்ள ஸ்ரீயை வந்து ஏசப்பா வந்து குணமாக்குறதா நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அதனுடைய கண்டினியூவேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாவேரு என்ற ஒரு பர்சன் வந்து ஏசப்பாவோட பாதத்தில் வந்து விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடைய நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இப்படி கேட்கும் போது தான் ஏசப்பா வந்து அப்போ பெரும்பாடுள்ள ஸ்திரீயை வந்து குணமாக்கிட்டு அப்போதான் வந்து வராங்க. அப்போ வந்து அந்த வீட்டில இருந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு சிலர் வந்து ஓடி வந்து அவரை வந்து பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட குமாரத்தி வந்து மரித்துட்டா, இப்போ ஏன் வந்து போதகரை வந்து வருத்தப்பட வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்க ஒரு சிலர் வந்து ஓடி வந்து சொல்றாங்க. அப்போ வந்து ஏசப்பா வந்து அந்த பர்சனை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்றாங்க. அப்போ வந்து பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபினோட சகோதரனாகிய யோவானையும் தவிர வேற யாரையுமே வந்து ஏசப்பா வந்து அந்த இடத்துல வந்து இடம் கொடுக்கல. அவங்கள மட்டும் வந்து அந்த வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்போ அவங்க கூட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்து ஒரே புலம்பிட்டு அழுதுட்டு அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. ஏசப்பா வந்து எதுக்காக இப்படி புலம்பி அழுதுட்டு இருக்கீங்க, பிள்ளை வந்து மறிக்கல, நித்திரை தான் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அங்க இருக்கிறவங்கலாம் வந்து ஏசப்பாவை பார்த்து நகைக்கிறாங்க. அப்போ ஏசப்பா என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு அந்த அறைக்குள்ளாக போறாங்க. அப்போ போகும்போது அந்த சிறு பெண்ணுடைய கையை வந்து ஆண்டவர் வந்து தொட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா தலித் தாக்குமி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா சிறு பெண்ணே எழுந்துரு அப்படின்னு சொல்லி அதுதான் அது வந்து அந்த வேர்டுக்கான மீனிங். உடனே சிறுபெண் எழுந்து நடந்தால் அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஸோ இது எவ்வளோ பெரிய மிராக்கல்ல, மரித்து போன ஒரு சின்ன பொண்ணை வந்து ஆண்டவர் வந்து திரும்பவும் உயிரடைய வந்து செஞ்சுருக்காங்க இந்த இடத்துல. ஜீசஸ் ஹீல்ஸ் 2 பிளைண்ட் மென். அந்த இடத்துலேருந்து ஏசப்பா போகும்போது 2 குருடர்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஓடி வந்து ஆண்டவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அப்போ ஏசப்பா அவங்கள பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏசப்பா வந்து என்ன பண்றாங்கன்னா, அவர்களுடைய கண்களை தொட்டு அவர்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இந்த இடத்துலயும் நம்ம வந்து ஃபெய்த்தை பத்தி தான் பார்க்குறோம். ஏசப்பா கிட்ட நம்ம ஒரு விஷயத்துக்காக போகும்போது, எனக்கு இன்னும் அற்புதம் நடக்கலையே, அவங்களுக்கு நடந்துருச்சு எனக்கு நடக்கலையே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யோசிக்கவே கூடாது. இன்கேஸ் நம்மளுக்கு வந்து ஃபெய்த் இருக்கு அப்படின்னா, ஆண்டவரால அது முடியும்னு உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா, ஆண்டவர் வந்து கண்டிப்பா வந்து அந்த காரியத்தை வந்து நமக்காக செய்வாங்க. ஆண்டவர் வந்து யாரையுமே பட்சிக்கிறதுக்காகவும், அவங்க கஷ்டப்படணுன்றதுக்காக வந்து யாரையுமே வந்துட்டு ஏசப்பா வந்து இந்த மாதிரி கடினமான பாதையில வந்து யாரையுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. மேபி அவர் வந்து நம்மள வந்து அந்த மாதிரி கடினமான பாதையில நடத்துறாங்க அப்படின்னா, நம்ம வந்து எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, ஏசப்பா வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. ஹி இஸ் எக்ஸ்பெக்டிங் சம்திங். நம்மளுடைய இருதயத்தையும், நம்மளுடைய மனதையும் அவருடைய சமூகத்துக்கு பிரீதியாய் நம்ம வந்து வைக்கணும். அப்போ ஆண்டவர் வந்து நம்ம மூலியமா வந்து அவருடைய நாமம் வந்து மகிமைப்படுறதுக்காக கூட வந்து இந்த மாதிரி காரியங்கள் வந்து ஏசப்பா வந்து அனுமதிக்கலாம். ஸோ எதையுமே வந்து நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது பாடுகள் வரதான் செய்யும். ஆனா நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது அந்த பொறுமையும் ஆண்டவர் வந்து இதுல நம்மள கைவிட மாட்டாங்க. கைவிடப்பட்ட நிலைமை வந்தாலும் ஏசப்பா வந்து நம்மள இதுல எப்படியாவது மேற்கொண்டு நம்மள கூட்டிட்டு போயிடுவாங்கன்ற வில் பவர் வந்து நம்மளுக்கு வரணும். ஹி இஸ் நாட் ஒரு கல்லையும் மண்ணையும் நம்ம தொழல. நம்ம வந்து உயிருள்ள தேவன். ஹி இஸ் ட்ரூலி லிவிங் காட் வித் அஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவனை வந்து நம்ம வந்து வி ஆர் வர்ஷிப்பிங் ஹிம். ஸோ அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது வி ஹாவ் டு மேக் ஷுர் நம்மளுடைய இருதயத்தையும் நம்மளுடைய சிந்தனையும்
அவருக்கு பிரீதியா நம்ம எப்பவுமே வைக்கணும். ஸோ ஃபெய்த் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நமக்குள்ள வந்து ஃபெய்த் இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் வந்து எந்த காரியத்திலயும் நம்மளுக்கு வந்து ஒரு விடுதலையும், அற்புதத்தையும் அவரால செய்ய முடியும். ஃபெய்த்ன்றது இன்னைக்கு தூங்கி எந்திச்ச உடனே நாளைக்கு நான் மாறிருவேன். நாளைக்கு நான் ஏசப்பாக்குள்ள போயிருவேன். அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையா ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கணும். 2வது நம்மளுடைய பாவங்கள ஆண்டவரிடத்துல முழு மனதோடு அத வந்து நம்ம அறிக்கையிடணும். அறிக்கையிட்ட உடனே அத அப்படியே சும்மா விட்டு விடாம, ஒரு நாளும் அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நான் இன்னைக்கு அறிக்கையிட்டுட்டேன். ஐம் ஃபைன் அப்படின்னு நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு நாளும் பிசாசானவன் வந்து நம்மள என்ன பண்ணுவான்னா, அந்த காரியத்த குறிச்சு நம்மள வந்து டெம்ப்ட் பண்ணிட்டே தான் இருப்பான். அப்ப நம்ம வந்து பை சான்ஸ் வந்து திரும்பவும் நம்ம அந்த பாவத்துல விழறதுக்கான சான்சஸுமே வந்துரும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, டெய்லியும் அதுக்காக ஜெபம் பண்ணணும். நம்மளுக்கே வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில் பவர் நம்மளுக்குள்ள வரும். அது வர வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன். அண்ட் தென் ஒரு நாளுமே நம்ம பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவருக்குள்ள வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது மாத்திரம் தான் இந்த காரியத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அப்போதான் வந்து நம்மளுடைய ஃபெய்த் ஆண்டவர் நம்ம இருதயத்தை வந்து கவனிப்பாங்க. நீ என்ன கேட்குற, நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற அப்படின்றத ஆண்டவர் வந்து அப்போதான் ஹி வில் ட்ரை டு லிசன் யுவர் ஹார்ட். அன்லெஸ் அண்ட் அன்டில் வந்து நீ ஜெபம் பண்ணுவ, ஆனா வந்து அது ஆண்டவருடைய இருதய பாதத்துக்கு வந்து போகாது. ஏன்னா நம்மளுடைய பாவங்கள நம்ம அறிக்கையிடல. ஆண்டவருக்கு பிரீதியாய் நம்ம வந்து வாழல. ஸோ ஆண்டவருடைய செகண்ட் சான்ஸ் கூட நம்மளுக்கு வரலாம். அப்படி வரும்போது நம்மளுடைய இருதயம் வந்து எப்பவுமே ஆயத்தப்பட்டவர்களா இருக்கணும். அப்பதான் ஆண்டவருடைய சத்தத்த நம்ம வந்து கேட்க முடியும். இல்லைன்னா நம்மளுடைய காதுகள் வந்து அடைக்கப்பட்டதாய் தான் காணப்படும். அப்போதான் நம்மளுக்குள்ளேயும் வந்து ஃபெய்த்ன்ற ஒண்ணு வந்து நம்மளுக்குள்ள லைஃப் லாங் வந்து அன்டில் டெத் நம்ம கூட வந்து டிராவல் பண்ணும். எங்க சர்ச்சுக்கு வந்துட்டு ஒரு ஒரு அங்கிள் வந்து வருவாங்க. ஹி இஸ் அரவுண்ட் 80+ தான். ஸோ அவங்க வந்து எவ்ரி மந்த் வந்து ஒரு வீக் வந்து எங்களுக்கு வந்து வேர்ட் வந்து எடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்னாச்சுன்னா, ஒரு இன்ஜுரி ஆயிருச்சு. ஸோ அதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மெடிக்கலி. டாக்டர்ஸுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு 80+ ஆயிடுச்சு. உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாமா, வேண்டாமா அப்படின்றத பத்தி நாங்க யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து அவ்ளோ ஃபெய்த்தா வந்து இந்த அங்கிள் என்ன சொன்னாங்கன்னா, "இல்ல நீங்க ஆப்ரேஷன் ப்ரொசீட் பண்ணுங்க. எனக்குள்ள இருக்கிற தேவன் வந்து என்ன கைவிட மாட்டாங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களோட அப்ரூவலும் கேட்டு வெரி லாங் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் வந்து அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, ஆப்ரேஷனுக்கும் ப்ரொசீட் பண்ணிட்டாங்க. ப்ரொசீட் பண்ணும்போது ஆப்ரேஷனுமே வந்து அந்த ஏஜுக்கு வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது வந்து டாக்டர்ஸுமே என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் மெடிக்கலி வந்து இட்ஸ் அ வெரி பிக் மிராக்கிள். இந்த மாரிலாம் எல்லாருக்குமேலாம் நடக்காது. வெரி ரேர் பீப்பிள் கெட்ஸ் தட். பட் உங்களுக்குள்ள இருக்கிற காட் தான் வந்து உங்கள வந்து இதுலேருந்து உங்கள வந்து தப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து அந்த அங்கிள் வந்து ஒரு டெஸ்டிமோனியா வந்து எங்க சர்ச்ல வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ 80 இயர்ஸ்க்கு மேல தான் இருக்காங்க. அவங்களுக்கே ஆண்டவர் வந்து அவ்ளோ பெரிய அற்புதம் செஞ்சிருக்காங்க. எப்படி? அவ்ளோ பெரிய ஃபெய்த் அவங்களுக்குள்ள இருந்ததுனால. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு வந்து கன்டின்யூ பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பேசப்பட்டதா இருந்ததுன்னா, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். இந்த மாரி நம்ம நெறைய வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸோ அன்டில் தென் டேக் கேர். பாய்.